வேலு தள்ளு வண்டியில் ஆட்டுக்கால் பாயா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அது கூடவே இடியாப்பத்தையும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தான். வேலுவோட கடையில் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் செய்கிற ஆட்டுக்கால் பாயாவோடைய ருசி ரொம்பவும் நல்லா இருக்கும். அப்படி வேலுவோட கடைக்கு வர எல்லாருமே அவன் செய்கிற ஆட்டுக்கால் பாயாவை புகழ்ந்து பேசுவாங்க. அவனுடைய வியாபாரமும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. வேலுவோட மனைவி கவிதா இப்படி கேட்டா, என்னங்க நம்ம கடையில் வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? ஆட்டுக்கால் பாயா ஏதாவது மீந்து போகுதா என்ன அப்படின்னு சொல்லி கவிதா வேலுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு வேலு, என்ன கவிதா இப்படி கேட்குற? நான் செய்கிற ஆட்டுக்கால் பாயா எப்போ மீந்து போயிருக்கு? நம்ம கடையில் வர கொஞ்சம் பேர் நான் செய்கிற ஆட்டுக்கால் பாயாவை சாப்பிட்றதுக்காகவே வராங்க. அதோடைய ருசி ரொம்பவும் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம கடை இன்னமும் ஃபேமஸாக இருக்குது. என்னுடைய ஆட்டுக்கால் பாயா எப்போவுமே மீந்து போகாது அப்படின்னு சொன்னான் வேலு. அதுக்கு கவிதா, இங்கே பாருங்க, கொஞ்சம் விலையை அதிகப்படுத்தி விற்றா இதை விட ஒரு நல்ல வீட்டுக்கு போகலாம் இல்லை? இன்னமும் அதே விலைக்கு கொடுத்துட்டு இருந்தா நம்ம எப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற போகிறோமோ அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா கவிதா. வேலு காலையில் சீக்கிரமாகவே எழுந்து கடைக்கு போய் ஆட்டுக்கால்களை வாங்கிட்டு வருவான். அதை நெருப்பில் நல்லா வாட்டி நல்லா சுத்தம் செஞ்சதுக்கப்புறமா ஆட்டுக்கால் பாயாவை செய்ய ஆரம்பிப்பான். அவன் செய்கிற ஆட்டுக்கால் பாயாவோடைய ருசி எப்போவும் தனியாக தெரியும். வேலு தான் மனைவி கவிதா கிட்ட இப்படி சொன்னான், அம்மாடி கவிதா, ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பமும் தயாராக இருக்குது. நான் போய் கடையை திறக்கிறேன். 10 மணிக்கெல்லாம் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேன். நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான். ஒரு நாள் வேலுவோட கடைக்கு வந்த ஒரு அம்மா இப்படி கேட்டாங்க, ஏன்பா வேலு, நானும் தான் வீட்டில் ஆட்டுக்கால் பாயா செய்கிறேன். ஆனால் உன் கடையில் சாப்பிட்ற மாதிரி ருசியே இல்லை. என்னதான் ரகசியம் இருக்குது, கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வேலு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு வேணும்னா என் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க. நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தா எனக்கு எப்படி வியாபாரம் ஆகும்? நீங்கள் என் கடைக்கு வரமாட்டீங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் முழுக்க பரவிடும். அப்புறம் எனக்கு சுத்தமாக வியாபாரமே ஆகாது அப்படின்னு சொன்னான் வேலு. அப்படி வேலுவோட கடைக்கு வர கொஞ்சம் பேர் அவன் கடையில் விற்கிற ஆட்டுக்கால் பாயாவை சாப்பிட்றதுக்காகவே தொடர்ந்து அவனுடைய கடைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. வேலுவும் ரொம்ப சுத்தமாக அந்த ஆட்டுக்கால் பாயாவை செஞ்சு கொடுத்ததுனால அவன் வியாபாரம் நல்லா போச்சு. அப்படியே சில நாட்கள் ஆச்சு. ஒரு நாள் வேலுவோடைய நண்பனான ரமேஷ் அங்கே வந்திருந்தான். வாப்பா ரமேஷ், என்ன உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது? ஆமாம், வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? லாபம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி வேலு ரமேஷ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு ரமேஷ் இப்படி சொன்னான், இல்லைப்பா வேலு, என்னுடைய வியாபாரம் மொத்தமாக நஷ்டமாகிடுச்சு. இப்போ நான் எந்த வியாபாரமும் செய்யலை. உன்கிட்ட உதவி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். நீ கொஞ்சம் உதவி பண்ணுப்பா அப்படின்னு கேட்டான் ரமேஷ். அதுக்கு வேலு, சரிப்பா, இந்த ஊர்லேயே நான் மட்டும்தான் ஆட்டுக்கால் பாயா வியாபாரம் செய்கிறேன். நீயும் இதே வியாபாரத்தை செஞ்சால் உனக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி வேலு ரமேஷுக்கு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யணும்னு முறையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்படி வேலு சொல்கிற எல்லா விஷயத்தையுமே ரமேஷ் கவனமாக நின்று கேட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வழியாக வேலு எல்லாத்தையும் ரமேஷ்கிட்ட சொல்லி முடித்தான். அதுக்கப்புறம் ரமேஷ் இப்படி சொன்னான், இங்கே பாருப்பா வேலு, உன் நல்ல மனசு யாருக்குமே வராது. உனக்கு போட்டியாக கடை வைக்க போகிறேன்னு தெரிஞ்சோம் நீ எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்க. இந்த நன்றியை நான் எப்போவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ரமேஷ். அப்படியே சில நாட்கள் போச்சு. ரமேஷும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தள்ளு வண்டியில் ஆட்டுக்கால் பாயா கடையை போட்டான். கூடவே இடியாப்பத்தையும் வியாபாரம் செஞ்சான். அங்கே வந்த ஒரு அம்மா, என்ன அண்ணன் புதுசாக இங்கே கடை போட்டிருக்கீங்க? நான் எப்போவும் வேலு அண்ணன் கடையில் தான் இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வாங்கி சாப்பிடுவேன். அங்கே செய்கிற ஆட்டுக்கால் பாயா எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அதுக்கு ரமேஷ், இங்கே பாருமா, அந்த வேலுவுக்கே நான் தான் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். என்னுடைய ஆட்டுக்கால் பாயாவை ஒரு தடவை சாப்பிட்டு பாரு, எவ்வளோ ருசியாக இருக்குன்னு. அதுக்கப்புறமா நீ வேலுவோட கடைக்கு போகவே மாட்ட அப்படின்னு சொன்னான்.
அப்படி ரமேஷோடைய கடையில் ஆட்டுக்கால் பாயா ரொம்பவும் ருசியாக இருந்ததுனால வேலுவோட கடைக்கு போகிறதுக்கு பதிலாக எல்லாரும் ரமேஷோட கடையிலேயே வந்து அந்த ருசியான ஆட்டுக்கால் பாயாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வாரத்திலேயே ரமேஷோடைய கடையில் காலையில் 10 மணிக்கே எல்லாம் காலியாக ஆரம்பிச்சது. ரமேஷும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ரமேஷோட மனைவி விமலா இப்படி கேட்டா, என்னங்க இந்த வியாபாரத்தையாவது கொஞ்ச நாளைக்கு நல்லபடியாக நடத்துங்க. நீங்கள் நேர்மையாகவும் சுத்தமாகவும் வியாபாரம் செஞ்சால் உங்களுக்கு நஷ்டமே ஏற்படாது. நீங்கள் ஒரு வியாபாரத்தை கூட ஒழுங்காக செய்கிறதில்ல. அதனால தான் நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஒரு வியாபாரத்தையாவது நல்லா செய்யுங்க. உங்கள் நண்பர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காரு. நான் சொல்கிறது புரியுது இல்லை அப்படின்னு சொன்னா விமலா. அதுக்கு ரமேஷ், இங்கே பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி வியாபாரம் செய்யணும்னு நீ ஒன்றும் சொல்லித்தர தேவையில்லை. எப்படி வியாபாரம் செஞ்சால் லாபம் கிடைக்கணும் எனக்கு தெரியும். இந்த வியாபாரம் இல்லைன்னா வேறு வியாபாரத்தை நான் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னான் ரமேஷ். அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் ரொம்பவும் களைப்பாக இருந்ததுனால நல்லாவே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். காலையில் ரொம்ப நேரம் ஆகியும் ரமேஷ் எழுந்துக்கவே இல்லை. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ஆனதும் விமலா கிட்ட இப்படி கேட்டான், ஏண்டி கடைக்கு போக நேரம் ஆகுதில்ல, எழுப்பி விட்டு இருக்கலாம் இல்லை? இப்போ அவசரமாக ஆட்டுக்கால் பாயாவோ செய்யணும். உன்னெல்லாம் என்னதான் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான். அப்படி அவசரமாக ஆட்டுக்கால் பாயாவை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ரமேஷ். அந்த ஆட்டுக்காலை சுத்தம் செய்யும் போது அதில் இருந்த முடியை அவன் சரியாக எடுக்காமல் விட்டுட்டான். அது எதையுமே கவனிக்காமல் ரமேஷ் ஆட்டுக்கால் பாயாவை செஞ்சுக்கிட்டு இருந்தான். நேரமாகுதே அப்படின்னு. எப்பவும் போல் ரமேஷ் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பித்தான். ரமேஷோட கடையில் வந்து சாப்பிட்றவங்க வழக்கம் போல் வந்து அந்த ஆட்டுக்கால் பாயாவையும் இடியாப்பத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ரமேஷும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அங்கே வந்த டாக்டர், பாட்டி கடைசியாக நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பாட்டி, நான் ரமேஷ் கடையில் தான் டாக்டர் இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவையும் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட டாக்டர், பாட்டி அதான் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, அந்த உணவு சுத்தம் இல்லாத உணவு அப்படின்னு சொன்னார். இந்த பக்கம் வேலுவோடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பேர் வேலுவோட கடைக்கும் வந்து அந்த இடியாப்பத்தையும் ஆட்டுக்கால் பாயாவையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேலு தனக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தான். இந்த பக்கம் பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போனதுனால அந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. பாட்டி எல்லார்கிட்டையும் சொன்னாங்க, யாரும் அந்த ரமேஷ் கடையில் இடியாப்பமும் பாயாவும் வாங்கி சாப்பிடாதீங்க, அது சுத்தம் இல்லாத உணவு அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. இங்கே ரமேஷ் எப்பவும் போல் கடையை திறந்துருந்தான். என்ன இது, ஒருத்தர் கூட வரவே இல்லை, நம்ம கடையை திறந்து இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு பாட்டி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டியை பார்த்த ரமேஷ் இப்படி கேட்டான், பாட்டி நீங்கள் எப்போவும் என் கடையில் தானே இடியாப்பமும் பாயாவும் சாப்பிடுவீங்க, இப்போ எங்கே போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஊரில் எல்லாரும் எங்கேயாவது போயிருக்காங்களா என்ன? ஒருத்தரை கூட இந்த பக்கம் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டான் ரமேஷ். அதுக்கு அந்த பாட்டி, இங்கே பாரு, இதுக்கப்புறம் உன் கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. உன் கடையில் ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டதுனால கொஞ்சம் பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா உன் கடைக்கு யாரும் வரமாட்டாங்க, ஒழுங்காக கடையை மூடிடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் எப்போவும் போல் வேலுவோடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. வேலு எப்போவுமே அங்கே இருக்கிற மக்களுக்கு சுத்தமான உணவை தான் கொடுத்துட்டு வந்தான். இதனால் அந்த கிராமத்து மக்கள் வேலுவோட கடைக்கே போய்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.